இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒருவருக்கு சொல்லையும் அளிக்கின்றது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை இந்த உலகை முழுவதுமாக ஆவின் அபிஷேகத்தினால் நிரப்பிய ஒரு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. இன்னும் சுருங்க சொல்ல போனால் இன்று திருச்சபையினுடைய பிறப்பு பெருவிழா என்று கூட நாம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு சென்ற அந்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்றுகிறார். தன்னுடைய ஆவியானவரை நெருப்பு நாக்கு வடிவிலே சீடர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் பொழிய செய்து இந்த திருச்சபையினுடைய பிறப்பை வெளிப்படுத்தி பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு தன்னுடைய திடத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்களை வழிநடத்துகின்ற பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆவியினுடைய வருகையின் வழியாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பயமும் கலக்கமும் நீக்கப்படுவது போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பயமும் கலக்கமும் நீக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து செபிப்போம். அதோடு சேர்ந்து மாதத்தினுடைய இன்றைய இறுதி நாளிலே மே மாதம் வணக்க மாதத்தினுடைய நாளை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற பொழுது எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள் என்று லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். தூய ஆவியின் வழியாக முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவள், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று தன்னையும் தன்னுடைய உதிரத்தில் இருக்கின்ற திருமுழுக்கு யோவான் கூட இயேசுவின் வருகையினால் துள்ளி குதித்தையும் நம்முடைய லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். எனவே ஆவியினுடைய அபிஷேகம் யாருக்கெல்லாம் கிடைக்கப்படுகிறதோ, ஆவியானவர் யாரையெல்லாம் தொட்டு குணப்படுத்துகிறாரோ அவர்கள் அனைவருமே திருச்சபையின் தூண்களாகவும் இறையரசு பணியினுடைய பணியாளர்களாகவும் உருவாக்கப்படுகிறார்கள், வழியனுப்பப்படுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக தன் சீடர்கள் மீது ஆவியை ஊதுகின்ற பொழுது, இதோ நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், எவனுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த மன்னிப்பு என்பது குருக்கள் பாவ சங்கீதத்தின் வழியாக மன்னிப்பை கொடுப்பது மட்டுமல்ல, எவனொருவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்துகின்றானோ அவன் ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறான், இறைவனுடைய மன்னிப்பையும் பெறுகிறான் என்ற செய்தியையும் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆவியினுடைய இந்த பெருவிழாவின் வழியாக அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த முப்பெரு இந்த நிகழ்வுகள் வழியாக நம் ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் உங்கள் மீதும் என் மீதும் திருமுழுக்கின் வழியாக ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்ற இந்த நாளிலே நாம் அனைவரும் மீண்டுமாய் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்று என்றும் இறையரசு பணிக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ இந்த திருப்பலியிலே வந்து ஆடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனவரதை இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளாம் உலக மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திருச்சபையை புனிதப்படுத்துகின்றே. உலகின் எத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெருவிழா திருப்பலி. முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1-11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்தில் இருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கினர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் நம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யுதேயா, கப்பனோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எம்மை நீரப்பும் ஐயா, வல்லமையால் எம்மை நீரப்பும் ஐயா, நீரப்பும் ஐயா, எம்மை நீரப்பும் ஐயா, வல்லமையால் எம்மை நீரப்பும் ஐயா. தூய ஆவியே துணையாய் வாரும் ஐயா, உங்கள் அருளை தாரும் ஐயா.
இல்லாமல் நிலை தடுமாறி நிற்கின்றேன். நீ துணையாய் வாருமையா. மாயை நிறைந்த இவ்வுலகை நான் நிலை என்று வாழ்ந்து வந்தேன். நிலை வாழ்வை நான் இறை வார்த்தையில் உணர்ந்தே உம்மிடம் சரணடைந்தேன். தூய ஆவியே துணையாய் வாருமையா. உங்கள் அருளை தாருமையா. நிரப்புமையா எம்மை நிரப்புமையா. உம் வல்லமையா எம்மை நிரப்புமையா. நிரப்புமையா எம்மை நிரப்புமையா. உம் வல்லமையா எம்மை நிரப்புமையா. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பல வகை உண்டு. ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு. ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியார் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தொடர்பாடு. தூய ஆவியே எழுந்தருள்வே. வானினின்று உமதொளி அருட்சுடர் என் மீது அனுப்புவேன். எளியவர் தந்தாய் வந்தருள்வேன். நன்கொடை வல்லலே வந்தருள்வேன். இதய ஒளியே வந்தருள்வேன். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆதரவாளரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் 7 ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் தந்திடுவீர்.
அழிவில்லா இன்பம் அருள்வீரே. நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன். தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தனி ஒரு மனிதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை அந்த ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தைகளினால் விவரிக்கின்ற பொழுது, கேட்கின்ற ஒரு சிலருக்கு அவனுடைய அனுபவங்களை சரியாக 100% உள்வாங்கிக் கொள்வது கடினம். ஆனால் அந்த ஒரு தனி மனிதனுடைய அனுபவம் ஒட்டுமொத்த சமுதாயமே அனுபவிக்கின்ற பொழுது யாரும் அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அந்த சமுதாயமே முழுவதுமாக அனுபவித்த ஒரு உண்மையாக காணப்படுகிறது. ஏறக்குறைய தனி மனிதன் மட்டுமல்ல, ஒரு சமுதாயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே ஒரு அனுபவத்தை நாம் அனுபவித்திருக்கின்றோம். தன் வார்த்தைகளினால் இந்த உலகத்தை ஏமாற்றிய பல உள்ளங்கள் ஏறக்குறைய 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது தங்கள் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளினால் எத்தனையோ மனிதர்களை
ஏமாற்றியதை தொலைக்காட்சி வழியாக நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த வருடம் அமோகமாக இருக்கும் என்றும், இந்த வருடத்திலே எத்தனையோ நற்பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் என்றும் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளினால் மக்களையும் சமுதாயத்தையும் தன்னுடைய சுயநலத்திற்காக ஏமாற்றிய தருணத்தை சில காலங்களில் இந்த உலகமே வெளிச்சம் போட்டு காட்டியதையும் நாம் அனுபவித்திருக்கின்றோம். எனவே தனி மனிதனுடைய அனுபவம் அல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய அனுபவம் அல்ல, இந்த உலகம் முழுவதுமாகவே கொரோனா என்கின்ற நோயினால், இந்த கொடிய நோயினால் அனுபவித்த சொல்லுண்ண வேதனைகளை நாம் யாருக்கும் அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்த ஒரு உண்மையை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனையோ எண்ணங்களை சுமந்து வந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்தின் ஆழத்தில் சுமந்த சுமைகளை விட அன்னையாம் திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வின் மீட்பை பெறக்கூடிய, நம்முடைய வாழ்வை சற்று புரட்டி போட்டக்கூடிய, நம்முடைய ஆன்மீக வாழ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்களாகிய தவ காலத்திலே நாம் அடியெடுத்து வைத்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசுவினுடைய அருளையும் இரக்கத்தையும் இந்த திருப்படியின் வழியாக, அவருடைய திருவுணவின் வழியாக நாம் பெற்று நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று துடிதுடித்த நாம் அனைவருமே இந்த தவக்காலங்கள் நமக்கு எப்படி சென்றது என்று நாம் நன்றாக அறிந்து வைத்த ஒரு உண்மையே. ஒருவேளை தவக்காலங்கள் சென்று புனித வாரத்தில் நுழைந்து விடலாம் என்ற எண்ணங்கள் கூட நமக்கு இருந்திருக்கலாம். புனித வாரமும் கடந்தது, இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவும் கடந்தது, இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவும் கடந்தது. இன்று இயேசு வாக்கு கொடுத்த ஆவியின் அபிஷேக விழாவையும் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தில் அல்ல, அலைவரிசை வழியாக நம் இல்லத்திலிருந்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபையினுடைய பிறப்பு பெருவிழா. தூய ஆவியின் வருகையின் வழியாக ஆவியானவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் இறங்கி வருகின்ற பொழுது, பயத்தில் இருந்தவர்கள், தன்னுடைய வாழ்வுக்காக ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இனி நாம் வெளியே சென்றால் இயேசுவை போல என்னையும் கொன்று விடுவார்களோ என்று பயந்து இருளில் அடைப்பட்டு கிடந்த அனைத்து சீடர்கள் மீதும் ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கி வருகிற பொழுது அவர்கள் கதவுகளை உடைத்தவர்களாக வெளியே வந்து இயேசுவினுடைய வார்த்தைகளை போதித்து இந்த உலகத்தையே அதே ஆவியினால் நிரப்புகிறதை இன்றைய முதல் வாசகம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவியினுடைய வல்லமை எந்த அளவிற்கு திடம் உள்ளது, சக்தி உள்ளது, ஆன்மீக வாழ்வை புதுப்பிக்கக்கூடியது என்பதை இன்றைய திருவிழா நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆதியிலே தந்தை கடவுள் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்னதாக ஆதியாகமத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். ஆவியானவர் இந்த உலகத்தினுடைய உருவமற்ற இந்த உலகத்தின் மீது, நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று. நீரின் மீது அசைவாடி கொண்டிருக்கின்ற பொழுது தந்தை கடவுள் ஒளி உண்டாகுக என்று தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையின் வழியாக, இந்த ஆவியினுடைய வருகையின் வழியாக, ஆவியின் பிரசன்னத்தின் வழியாக இந்த உலகத்தையும் அனைத்தையும் படைப்பதை நாம் ஆதியாகமத்திலே வாசிக்க கேட்கின்றோம். இவ்வாறு உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் படைத்த பிறகு தந்தை கடவுள் தன் சாயலாக மனிதனை மண்ணிலிருந்து எடுத்து அவனை உருவம் உள்ளவனாக உருவாக்கி தன்னுடைய ஆவியினுடைய மூச்சு காற்றை அவனுக்கு கொடுத்து இவனுக்கு உயிர் உண்டாகும் என்று அவனை உருவாக்கியதையும் நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். உருவமற்றது உருவம் பெறுகின்றது, உயிரற்றது உயிர் பெறுகிறது ஆவியினுடைய வருகையின் வழியாக. எனவே இன்றைய திருவிழாவும் நற்செய்தி வாசம் உங்களுக்கு, முதல் வாசம் உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துவது ஆவியினுடைய வருகையின் வழியாக இந்த சீடர்களை எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலப்படுத்துகிறார். முதலில் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குறுதியை என்றும் அவர் நிறைவேற்றாமல் நிறுத்தியது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டங்களிலும் தான் அன்பு செய்கின்ற பிள்ளைகள் மீது தான் கொடுத்த வாக்குறுதியை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடியதுதான் கடவுளுடைய அன்பு. இதுதான் வாக்கு மாறாத தெய்வம் என்று சொல்லப்படுகிறது.
ஆதியிலே ஆதாம் ஏவாள் செய்த தவற்றின் பிறகு தந்தை கடவுள் கொடுக்கிற வாக்குறுதி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று அன்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகிற்கு கொடுத்து பாவம் என்னும் இருளிலிருந்து நம்மை மீட்டு ஒளியான அந்த மீட்பினை கொடுக்க அன்று தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதியை அன்னை மரியாள் வழியாக நமக்கு கொடுத்து விட்டார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய சீடர்களிடம் வாக்கு கொடுக்கிறார். நான் சென்று உங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பேன், அவர் உங்களை திடப்படுத்துவார், உங்களை வழிநடத்துவார், உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாப்பார். எத்தனை கொடிய நோய்கள் உங்களை தாக்கினாலும், இந்த உலகமே உங்களை வஞ்சித்தாலும், உங்களுக்குள் நான் இருக்கின்ற பொழுது உங்கள் ஆன்மாவை எவனாலும் அசைத்து விட முடியாது. எனவே உயிரை கொள்கிறவனுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஆன்மாவையும் உயிரையும் உடலையும் கொள்கின்றவருக்கு நீங்கள் பயந்தால் போதும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆவியினுடைய அபிஷேகத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து திடத்தையும் தைரியத்தையும் கொடுத்து வெளியே அனுப்புகிறார். இது ஆவியினுடைய வருகை, ஆவியினுடைய சந்திப்பு, இறைவனுடைய வாக்குறுதி. இரண்டாவது நிகழ்வாக நாம் வேதத்தை சற்று புரட்டி பார்த்தோம் என்றால், லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழப்போகிறவர்களையும் எந்த அளவிற்கு ஆவியானவர் ஆட்கொள்ளப் போகிறார் என்பதை அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த நிகழ்வினை அற்புதமாக தத்துவமாக உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையின் வழியாக படம்பிடித்து காட்டுகிறார். இன்று வணக்க மாதத்தின் இறுதி நாள், மே மாதத்தின் 31ஆம் தேதி. இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்தித்த அந்த மாபெரும் நிகழ்வினை பெருவிழாக கொண்டாடி மகிழ் நம் அனைவரையும் இருகரம் வரித்து அழைக்கிறது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது, இந்த இரண்டு பெண்மணிகளும் சந்திக்கின்ற பொழுது, இரண்டு பெண்மணிகளும் தன்னை தானே சந்திப்பதை விட இவர்கள் யார் வழியாக ஆட்கொள்ளப்பட்டார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் தன் வார்த்தைகளின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்திக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாள் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம்முடைய வருகையின் வழியாக, உம்முடைய வாழ்த்தொழியின் வழியாக என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று சொல்லப்படுகிற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் அதற்கடுத்து அற்புதமாக வார்த்தைகளை பதிவு செய்கிறார். ஏனென்றால் எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள் என்று. எனவே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது ஏற்கனவே அன்னை மரியாளை வானக தூதர் வழியாக, கபிரியேல் தூதர் வழியாக ஆவியானவர் அவருடைய திருவயிற்றிலே இயேசுவை முழுவதுமாக கருதரித்த பிறகு அன்னை மரியாளுக்குள்ள இருந்த பயமும் கலக்கமும் சமுதாய சூழ்நிலைகளையும் ஆவியானவர் இறங்கி வந்து அன்னை மரியாளுக்கு ஒரு திடத்தை கொடுத்து விட்டார், ஒரு தைரியத்தை கொடுத்து விட்டார், ஒரு பலத்தை கொடுத்து விட்டார். எனவேதான் ஒரு தனி பெண்ணானவள் தன்னுடைய உறவினரான எலிசபெத் அம்மாளை அந்த காடு மேடு பகுதிகள் வழியாக கடந்து செல்லுகின்ற பொழுது எந்த அசுத்தங்களும் அவளை ஆட்கொள்ள முடியாமல் ஆவியானவர் அவளோடு தொடர்ந்து பயணித்து செல்வதை காணுகின்றோம். இவ்வாறு அன்னை மரியாளுக்குள் குடிகொண்டிருக்கின்ற ஆவியானவர் எலிசபெத் அம்மாளை இந்த வார்த்தையின் வழியாக சந்திக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாளும் ஆட்கொள்ளப்பட்டு என் ஆண்டவரின் தாய் என்ற வர நான் யார் என்பதை உண்மையினை அறிந்து கொள்ளுகிறாள். அவள் மட்டுமல்ல, அவளுடைய வயிற்றில் இருந்த குழந்தையும் பேருவகையால் துள்ளிற்று. எனவே இந்த ஆவியினுடைய அபிஷேகம் எலிசபெத் அம்மாளை மட்டுமல்ல, அவள் வயிற்றில் இருந்த குழந்தையை முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு, எனவேதான் திருமுழுக்கு யோவான் அற்புதமாக சொல்லுவான், நான் ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன், அவருடைய மிதியடிவார்களை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொள்கிறாள். அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி கொள்வது போல இவற்றின் முற்றிலும் காரணம் என்னவென்றால் ஆவியினுடைய அபிஷேகம் ஒன்று மட்டும்தான். ஆவியானவர் ஆட்கொள்வது மட்டும்தான். எனவே இந்த ஆவியினுடைய அபிஷேகம் எந்த அளவிற்கு உருவமற்ற உலகத்தை உருவம் உள்ளதாகவும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுக்கு தந்தையினுடைய ஆவியின் வழியாக உயிர் பெற்றது போல அன்னை மரியாள் வழியாக எலிசபெத் அம்மாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் அந்த வாக்குறுதியும் ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு கொடுக்கப்பட்ட ஆவிதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் மீது ஆவியை ஊதி, உங்களுக்கு சமாதானம், நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். நீங்கள் இந்த மண்ணுலகில் யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ, யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாமல் நிறுத்துவீர்களோ, அவை அனைத்தும் மன்னிக்கப்படும், மன்னியாமல் நிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது.
பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அகஸ்தினார் அற்புதமாக தன்னுடைய பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு இறைவனுடைய குழந்தையாக அவர் மாற்றப்பட்ட பிறகு, இறைவனுடைய ஆற்றலும் வல்லமையும் தனக்குள் இறங்கி வந்த பிறகு அவர் உணர்ந்து கொண்டு சொல்லுகின்ற வார்த்தை, இறைவனுடைய மன்னிப்பு என்பது அவர் நமக்கு ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் அவர் கொடுத்து கொண்டிருக்கிற மன்னிப்பையும் இரக்கத்தையும் எவனொருவன் உள்வாங்குகிறானோ அப்பொழுதுதான் அவன் மன்னிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அவன் உள்வாங்கவில்லை என்றால், அதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், இறைவனுடைய மன்னிப்பை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற அர்த்தம் என்று சொல்லுகிறான். குருக்கள் பாவ சங்கீதத்தின் வழியாக பாவ மன்னிப்பு பெற வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற பொழுதும், கொடுக்காமல் நிறுத்துகின்ற பொழுதும் அந்த மனிதனுக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் அந்த மனிதன் எப்பொழுது பாவ மன்னிப்பை உள்வாங்குகின்றானோ அப்பொழுதுதான் இறைவனுடைய வல்லமையும் ஆவியினுடைய அபிஷேகம் அவனுக்குள் இறங்கி வருகிறது. ஆக ஆவியானவர் அவனை சந்திக்க வேண்டும், அவனும் ஆவியானவரை சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழாவினுடைய சிறப்பு செய்தியாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று ஆவியானவர் உலகத்தை சந்தித்தான். உருவமற்றது உருவம் பெற்றது. தந்தை கடவுள் தான் உருவாக்கிய மண்ணிலிருந்து உருவாக்கிய உருவமற்ற உயிரற்ற அந்த மனிதனை சந்தித்தான். அவனுக்கு உயிர் கிடைத்தது. ஆவியானவர் அன்னை மரியாளை சந்தித்தான். அன்னை மரியாள் தன்னுடைய சந்தேகங்களை எழுப்பி அந்த ஆவியின் அபிஷேகத்தின் வழியாக இயேசுவை சுமக்க தயாரானார். அந்த அன்னை மரியாள் ஆவியானவரை சுமந்து சென்று எலிசபெத் அம்மாளை சந்தித்தார். என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார் என்று அவள் முழுவதுமாக இயேசுவையும் அன்னை மரியாளை இனம் கண்டு கொண்டாள். ஆவியானவர் திருமுழுக்கு யோவானை சந்தித்தார். பேருவகையால் துள்ளி ஆண்டவருடைய வழியை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று தன்னை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்தார். இன்று ஆவியினுடைய அபிஷேகத்தின் வழியாக திருச்சபை பிறந்த நாள். இந்த திருச்சபை பிறந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் உள்ளுக்குள்ளாக பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த ஆவியினுடைய வருகை வருகிற பொழுது கதவுகளை உடைத்தெறிந்தவர்களாக வெளியே வந்து பலவிதமான மொழிகளை பேசக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய ஒரே ஒரு மொழியின் வழியாக பேசுகிற பொழுது அனைவருக்கும் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதுவும் ஆவியினுடைய அபிஷேகத்தின் வழியாக, சந்திப்பின் வழியாகத்தான். ஏறக்குறைய பல மொழி பேசக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேருகிற பொழுது ஆண்டவருடைய வல்லமையை பெற்றது போல, சீடர்கள் எந்த அளவிற்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதுபோல இந்த உலகம் முழுவதுமாக கொரோனா நோயினால் பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அரசாங்கம் கொடுக்கின்ற வாக்குறுதி, ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். இன்று ஆவியினுடைய அபிஷேகத்தின் வழியாக இந்த திருச்சபை பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, நேற்றைய தினத்தில் இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்ட நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி, இன்னும் ஒரு சில நாட்களில் ஆலயங்கள் திறக்கப்பட போகிறது. ஆவியினுடைய வல்லமை, ஆவியினுடைய வருகை எந்த அளவிற்கு இந்த உலகத்தையே வழிநடத்துகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த சாட்சியாக நாம் காணுகின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் இந்த உலகத்தை சந்தித்த பிறகு இருளிலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் வெளிக்கொண்டு வந்தது போல நம்மையும் திருமுழுக்கின் வழியாக வெளிக்கொணர்ந்திருக்கிறார். நம்மையும் இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தத்தின் வழியாக வெளிக்கொணர்ந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு திருவருட் சாதனின் வழியாக உங்களையும் என்னையும் வெளிக்கொணர்ந்து வந்திருக்கிறார். இப்படி வெளிக்கொணர்ந்து வந்திருக்கின்ற அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் உள்வாங்கி இருக்கிறோமா, அல்லது ஒரே ஒரு தாளந்து பெற்றவனை போல நாம் மண்ணிலே புதைத்து அதை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் சீடர்கள் வெளியே வந்து இயேசுவுக்காக சாட்சி பகர்ந்தது போல நாமும் இயேசுவுக்காக சாட்சி பகர்வோம். அப்பொழுதுதான் இந்த பெருவிழா நமக்கு சிறந்த செய்தியை கொடுக்கிறது என்று ஆண்டவரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக அலைபேசியில் இவ்வாறு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. சாத்தான் இயேசுவை பார்த்து சொன்னானாம், பார், இந்த கொரோனா நோயின் வழியாக அனைத்து ஆலயங்களையும் நான் மூடிவிட்டேன் என்று சொன்னானாம். அதற்கு இயேசு அந்த சாத்தானை பார்த்து புன்னகைத்து சொன்னாராம், நீர் ஆலயத்தை மூடியதினால் ஒவ்வொரு இல்லமும் ஆலயமாக மாற்றப்பட்டது. ஒவ்வொரு இல்லமும் ஆலயமாக மாற்றப்பட்டது.
ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் நான் குடிகொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய வல்லமை, ஆவியினுடைய அபிஷேகம், என்னுடைய வழிநடத்துதல் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை விரட்டியதாக ஒரு நகைச்சுவையான உண்மையுள்ள செய்தியை இன்றைய நாட்களிலே நாம் அலைபேசியின் வழியாக அறிந்து வைத்திருக்கிறோம். முழுக்க முழுக்க உண்மை. ஆலயங்கள் வெறுமடை சாத்தப்பட்டாலும் ஒவ்வொரு மனிதனுடைய இதய கதவும் இந்த குறுகிய நாளில் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு குடும்ப கதவுகளும் திறக்கப்பட்டது. ஒன்றாக கூடினார்கள், செபித்தார்கள். அன்று ஆவியின் அபிஷேகம் சீடர்களுக்கு கிடைத்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியனுடைய வல்லமை இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுவோம், நம்முடைய வாழ்வையும் புனிதப்படுத்துவோம், அடுத்தவரையும் ஆவியின் வழியாக அழைத்து செல்லுவோம். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். எதை கொடுப்பேன் என்று தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நம் ஆண்டவரின் திருப்பெரு புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் பள்ளியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரை எங்களை நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு செய்கின்றீர். உம்முடைய திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர்.
திரு அவை பிறந்த அந்நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரை அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைப்பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கணவரின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித இயேசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் எங்கள் பாதுகாப்பு புனித சின்னப்பர், புனித கஸ்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போற்றத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவிட நரளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு அதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தனமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆவியை உந்த பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்த பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. நன்றி கோரி மன்றாடுவமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெற்று எங்களை உமது அன்பினால் நிறைவு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு செபிப்போம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிமிக்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வர செய்து அதே ஆவியாரால் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரே ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கை நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.